விஜயா போட்டு ரோகிணிய வெளுத்து வாங்குறாங்க. மனோஜ ரோகிணி வாழ்னு கத்துறாங்க. இன்னைக்கு எபிசோடு வேற லெவல்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ரோகிணி உங்களுக்கு பிடிக்காதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு தமிழ் கமெண்ட்ரி. இன்னைக்கு எபிசோட்ல பங்கமான சம்பவம்லாம் இருக்கு. எடுத்தோடனே மீனா ரோகிணியோட அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது பிடிக்காம ரோகிணி ஒரு பால் கிண்ணத்தை கீழே தள்ளி விடுறாங்க. இதை ரவி பாத்துறாரு. ரவி பார்த்துட்டு போய் சொல்லிட்டு சொல்ல ஸ்ருதி நேரடியாவே ரோகிணிட்டே கேட்டுறாங்க. ஏன் ரோகிணி, அந்த அம்மாவும் பிள்ளையும் தங்குறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நேரடியா கேட்டுற வேண்டியதானே, எதுக்கு பால்லாம் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் ரோகிணி அப்படியே மழுப்பி ஸ்ருதி அனுப்பி விட்டுறாங்க. அடுத்த சீன்ல ரோகிணியோட பையன் விஜயாவோட சேர்ல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த விஜயா அந்த பையனை கீழே தள்ளி விட்டு, இந்த வயசுலயே இதுக்கு எவ்வளவு திமிரு, ஏன் சேர்ல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்த, அங்க ரோகிணி வேற ரோகிணியை பிடிச்சி வாழ்னு கத்துறாங்க. ஏண்டி, நான் தான் உன்னை இவங்களை அனுப்பி விட சொன்னேன்னா ஏன் அனுப்பாம இருக்க? இப்போ ரூமை வேற கொடுத்தா இப்ப இதுங்களுக்கு பேர் எவ்வளவு திமிராயிடுச்சு, இது வயசுக்கு இது ஏன் சேர்ல உட்காந்து ஆடுது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. மீனா நியாயத்தை கேட்க மீனாவையும் பிடிச்சி கத்துறாங்க. இந்த பாட்டி வளர்த்த பிள்ளைங்களே இப்படிதான் இருக்கும், அம்மா அப்பா இருந்தா இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே மீனா இந்த பையனுக்கு அம்மா இருந்திருந்தா இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு நின்றுகிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ரோகிணிக்கு சுருக்குங்குது. அதுக்கடுத்து ரோகிணியோட அம்மா வேணாம் நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து அப்பெல்லாம் நீங்கள் ஒன்றும் போக வேணாம், வாங்க ரூமில் படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் படுக்க வச்சிடறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் ரோகிணிகிட்ட, பாரு ஒரு நாள் ரூம் கொடுத்தோம், இப்போ பாரு இவங்க எல்லாம் ரூமில் தங்கிட்டாங்க, மரியாதைக்கு எங்களை வெளியே அனுப்பு, நமக்கு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிகிட்ட கேட்க, ரோகிணி உனக்கு ரூம்லன்னா ஒழுங்கா படுக்க முடியாதா, ஒழுங்கா போய் வெளியே படு, பெரிய சும்மா ரூம்னு நச்சரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு மனோஜை பயங்கரமா திட்டி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கிச்சன்ல நைட்டு முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு ஏன் கிருஷ்ண மேல பாசமா இருக்காங்கன்னா ரோகிணிக்கு குழந்தை ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை மனோஜும் ரோகிணியும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒட்டு கேட்டுட்டு மனோஜ் உடனே ரோகிணிட்ட ரொமான்ஸ் பண்ண வர ரோகிணி மனோஜை ஒழுங்கா பிசினஸ் பண்ற வேலையை பாரு அப்படின்னு திட்டி அனுப்பி படுக்க வச்சிடறாங்க. இதான் இன்னைக்குள்ள எபிசோடு. நாளைக்கு இன்னும் பங்கமான எபிசோட்லாம் இருக்கு. அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.